நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பிரதேசத்தை கடக்கும் போது அச்சத்துடன் அழுது கொண்டு செல்லுமாறு கூறினார்கள். ஹிஜ்ர் பிரதேசம். எந்த மலை நம்மை நேசிக்கிறது, நாமும் அதை நேசிக்கிறோம் என்று நபி அவர்கள் கூறினார்கள். உஹது மலை. வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டதையும் அல்லாஹ் எத்தனை நாட்களில் படைத்தான்? 6 நாட்களில் படைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரசீக மன்னன் கிஸ்ராவுக்கு எழுதிய கடிதத்தை எந்த நபி தோழரிடம் கொடுத்து அனுப்பினார்கள்? அப்துல்லாஹ் பின் ஹுதைஃபா அஸ்-ஸஹமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோயின் கடுமை அதிகமான கிழமை எது? வியாழக்கிழமை. மனிதனின் படைப்பை அல்லாஹ் எதிலிருந்து துவக்கினான்? மனிதனின் படைப்பை களிமண்ணிலிருந்து துவக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஓதிய அத்தியாயம் எது? வல் முர்ஸலாத்தி உர்ஃபன் என்னும் குர்ஆனின் 77வது அத்தியாயத்தை சூரத்துன் நஸ்ர் என்ற அத்தியாயத்திற்கு சிறந்த விளக்க உரையை கொடுத்த நபித்தோழர் யார்? அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் சிங்கங்களில் ஒரு சிங்கம் என எந்த நபித்தோழரை ஹுனைன் போரின் போது கூறினார்கள்? அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது அவர்களை முத்தமிட்ட நபித்தோழர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.